குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடலை பார்ப்போம். அது பழச்சுவையென அமுதென அறிவதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்திரகோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று வேண்டுகிறார். தேன் சிந்தும் மலர்கள் கொண்ட சோலைகள் நிறைந்த உத்தரகோச மங்கை எனும் புண்ணிய தலத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் சிவபிரானே, திருப்பெருந்துறையுரை தலைவனே, உன் திருநாமம் ஒன்றே பழம் போல் இனிக்கிறது, அமுதென சுவைக்கிறது. அறிவதற்கு அரியவனான ஈசனே, உன்னை பற்றி தெரிந்து கொள்வது சிரமமானது. அதைவிட சிரமமானது உன்னை உணர்ந்து கொள்வது. தேவர்களால் கூட உன்னை பற்ற முடியாது என்ற நிலையில் எங்களால் உம்மை பிடித்துவிட முடியுமா? வடிவில்லாத உந்தன் வடிவம்தான் என்ன? இதுவே அவன், இல்லை இல்லை அதுவே அவன் என்று வர்ணிக்க திணறும் தேவர்களுக்கே தரிசனம் தாராத ஈசனே, இதுதான் நான் என்று சொல்லி இதோ எங்கள் முன்னால் எழுந்தருளி எங்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றாயே. உம்மிடம் நாங்கள் என்ன வேண்டும் என்று கேட்க தோணவில்லை. அதை கொடு இதை கொடு என்பதில் எங்களுக்கு தெளிவில்லை. அனைத்தையும் கொடுத்தது நீ இல்லையா? எனவே உம் விருப்பம் போல எங்களை நீ என்ன பணி செய்ய வைக்க விரும்புகின்றாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்கின்றோம். சிவபெருமானே, நீ எம் பொருட்டு எழுந்தருள்வாய், எம்மை ஏற்றருள்வாய் என்று வேண்டுகின்றார். எந்நாளும் நம்மை பாதுகாத்து வரும் நம் சிவன் தாயினும் மிகுந்த கருணை கொண்டது. சகல ஆபத்துகளில் இருந்தும் நம்மை மீட்டெடுக்கும் அந்த கருணை தெய்வத்திற்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லை என்று? எனவே அமைதியாக இருப்போம். நாம் என்ன பணி செய்து ஈசனை வழிபட எண்ணுகின்றோமோ அதையே ஈசன் நமக்கு கொடுப்பான் என்று நம்பிக்கை கொள். எல்லாமுமாகி நிற்கும் ஈசன் நமக்கு எப்போதும் நன்மையே கொடுப்பான். எனவே இது வேண்டும் அது வேண்டும் என்று நமக்கு எல்லாம் தெரிந்தது போல வேண்டுவதை விடவும், நம்மை படைத்த தாயாகிய உமக்கு எம்மை விட எம்மை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் எமக்கு என்ன தேவையோ எது விருப்பமோ அந்த பணியை செய்ய அருள் செய் என்று வேண்டிக் கொள்வோம். அதுவே சிறந்தது. ஒருவேளை நாம் வேண்டுவதை விடவும் சிறந்ததை ஐயன் மேலாக செய்யலாம். திரு உத்தரகோசை மங்கையில் எழுந்தருளி இருக்கும் நம் தேவன் நம்மை எப்போதும் காப்பான். நாம் இந்த உடலோ அல்லது மனமோ இல்லை. அதையும் தாண்டிய நிலையில் உயர்ந்த ஆன்மாவாக இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்து நிற்கின்றோம். எல்லையில்லாத பரமானந்த நிலையில் திளைத்து கிடக்கின்றோம். அந்த தெய்வீக உணர்வு நிலையிலேயே நாம் ஆன்மாவை உணர்ந்து அதன் வழியே ஈசத்துவத்தை அடையும் சகல ஜீவன்களுக்கும் அன்பு என்ற பெரும் இன்பத்தில் ஆழ்ந்து கிடக்க வேண்டும். இதுவே சிவனடியார்களின் சிறப்பான அம்சம். இது தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பேரின்பம். எனவே சகல ஜீவன்களையும் கரையேற்றி அருளும் திருப்பெருந்துறை ஈசனை சரணடைந்து பலன் பெறுவோம். என்ன வேண்டும் என்றே உணராத இந்த எளியோர்களை காக்கும் பொருட்டு எம் சிவமே, நீ எம் மனத்துக்குள் எழுந்தருளி தயை புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார். வாருங்கள், நாமும் அவனை நம் மனத்துக்குள் எழுந்தருள பண்ண அவருடைய நாமத்தை கூறுவோமாக. ஓம் நம சிவாய. கிருஷ்ணார்பணம்.